ஹாய், வெல்கம் டு ஆல். பதிவுத்துறையில் இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்மளுக்கான சேவை பத்திரத்துறையில் இருக்க சேவை இருக்குது பார்த்திங்களா, ஈசி நகல், அது எல்லாமே நம்ம குடிமக்களாக இருந்து நம்மளே ஒரு பயனர் பதிவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலிமா எல்லா சேவையும் நம்ம ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ பார்த்துக்கலாம். அதை எப்படி உருவாக்குறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பத்திரம், கிரையம், செட்டில்மெண்ட் எந்த பத்திரமாக இருந்தாலும் நம்மளே ஓனாக நம்மளுடைய பயனர் பதிவில் இருந்து நம்ம அதை க்ரியேட் பண்ணிவிட்டு பத்திரம் வாங்கி நம்மளே லேப்டாப் இருந்தது, பிரிண்டர் நம்மக்கிட்ட இருக்குன்னா நம்மளே அதை எல்லாமே டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் அட்வொகேட் கிட்டேயோ இல்லை ஆவண எழுத்தர்கிட்டையோ கொடுத்து செக் பண்ணிவிட்டு கையெழுத்து வாங்கி நம்மளே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். அதுக்கு பயனர் பதிவு ஃபஸ்ட்டு எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பயனர் வகைப்பாடு குடிமக்கள் செலக்ட் பண்ணிடணும். பயனர் பெயர் போட்டணும். அது ஏற்கனவே இருக்குன்னு நம்ம மெயில் ஐடி மாதிரி தான், ஏற்கனவே இருந்ததுன்னா வராது, வேறு ஏதாச்சும் கூட ஆட் பண்ணிக்கணும். பயனர் பெயர் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பெயர் போட்டுக்கலாம். கடவுச்சொல் பாஸ்வேர்டு ஒரு கேப்ஸு, ஸ்மாலு, சிம்பிளு, அட்டு, ஸ்டாரு, அந்த மாதிரி ஒரு சிம்பிளு, நம்பர்ஸ், அந்த மாதிரி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சைடில் இருக்குது. அதை ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் க்ரீன் கலர் ஆகும், இல்லைனா ரெட் கலர்லேயே தான் இருக்கும். கேப்ஸ் போடல இல்லை ஸ்மால் போடல நம்பர்ஸ் போடலன்னா அது ரெட் கலர் தான் காமிக்கும். அதுக்கடுத்து பாதுகாப்பு வினா, அதை ஃபில் பண்ணிவிட்டு முதல் பெயர், இது உங்களோட பெயர். நான் இதெல்லாமே எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். இடைப்பெயர், கடைசி பெயர் இதெல்லாம் அவசியம் இல்லை, முதல் பெயர் தான் முக்கியம், அதை மட்டும் போட்டாலே போதும். பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆதார் அட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, அது பக்கத்துலேயே ஃபோன் நம்பரு, ஆதார் அட்டை எண்ணெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி, அட்ரஸ்ஸு, அப்படியே லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பாக்ஸாக ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. அந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம், அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. இமெயில் ஐடி, இது எக்ஸாம்பிளுக்காக ஓப்பன் பண்ணுறது, அதனால் நான் என்னோடய இதை போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களோட மெயில் ஐடி போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பாஸ்வேர்டு ஏதாச்சும் மறந்துடுச்சுன்னா, இப்போ நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடிக்கு தான் ஒரு ஓடிபி வரும், அதை அன்லாக் பண்ணுறதுக்காக ஒரு ஓடிபி வரும். அதுக்காக கரெக்டான உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. ஒரு 3 டைம் நம்ம பாஸ்வேர்டு இதில் தப்பாக போட்டோம்னா லாக் ஆகிடும் அக்கௌண்ட்டு. இல்லை நம்மளுக்கே பாஸ்வேர்டு மறந்துடுச்சுனாலும் நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்ட் போட்டு இந்த மெயில் ஐடி நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம்னா அதுக்கு ஓடிபி வரும், அது மூலிமா நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி ரொம்ப முக்கியம். பிறந்த தேதி, இது எல்லாமே நான் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். ஏதாச்சும் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டுக்கிறேன். கைபேசி எண், அடுத்து தொலைபேசி எண் தேவையில்லை, ஆதார் எண்ணுக்கு வந்துடுறேன். அதுக்கு அடுத்து அட்ரஸ்ஸு, அந்த பாக்ஸில் எப்படி தமிழில் கேட்டதுன்னா தமிழில் டைப் பண்ணுங்கள், இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. இது
எல்லாமே அந்தந்த பாக்ஸில் கேட்குற கேள்விக்கு நம்ம அப்படியே ஆன்சர் பண்ண வேண்டியது தான். அந்த ஸ்டார்டிங்கில் போடுற அந்த பயனர் பெயர் மட்டும்தான் ஏற்கனவே இருந்ததுன்னா வராது. சப்போஸ் தேவின்னு இருக்குது, நம்ம தேவின்னு போட்டோம்னா ஏற்கனவே ஒருத்தவங்க தேவின்னு போட்டிருப்பாங்க பயனர் பெயர், அதனால் நம்மளுக்கு அது வராது. அது கூட நம்ம ஏதாச்சும் சேர்த்துக்கணும். அப்பா பெயர், இல்லை வீட்டுக்கார பெயர், இல்லை ஊர், இல்லை நம்பர்ஸு, அந்த மாதிரி நம்ம கூட ஏதாவது பயனர் பெயரில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா வந்துடும். ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே உள்ளது அப்படின்னு வந்ததுன்னா இப்போ இந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி கொடுத்தாச்சு. இப்போ மேலே ஏதோ தப்பு இருக்குது, அதனால் வரலை. கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவினை முடிக்க அதை கொடுத்தாலும் மறுபடியும் கேப்சா தான் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். சரி, மேலே ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமான்னு போய் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திரும்பி திரும்பி அங்கேயே கேப்சா ஓகே வந்து நின்றுதுன்னா மேலே போயிட்டு பெயர், பாஸ்வேர்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ணாமல் இருக்கோம். திருமதி பாஸ்வேர்டு இன்னொரு டைம் போடணும். எல்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பதிவினை முடிக்க. அப்போது மறுபடியும் கேப்சா என்ட்ரு பண்ண சொல்லுது. மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இது நம்ம எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கோம். பெயர், ஃபோன் நம்பரு, ஆதார் எண் எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கோம். இந்த பேருக்கும் ஆதார் எண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதனால் ஒரு வேளை இது க்ரியேட் ஆகலை. சரியான பேர், ஆதார் எண், அந்த ஆதார் அட்டையில் இருக்க பேர், ஆதார் அட்டையில் இருக்க நம்பர் எல்லாமே கொடுத்தா கரெக்டாக வரும். அதுதான் நினைக்கிறேன். நான் இது எக்ஸாம்பிளுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டில் இருக்க நம்பரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பேரை யூஸ் பண்ணலை. ஃபோன் நம்பரை எக்ஸாம்பிளுக்காக சும்மா டம்மியாக ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு க்ரியேட் ஆகலை. நீங்கள் உங்களுடைய பேர், ஆதார் எண்ணில் இருக்க நம்பரு, ஃபோன் நம்பரு எல்லாமே சரியாக கொடுத்து ஓடிபியை கரெக்டாக போட்டிங்கன்னா, அந்த கேப்சாவை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த பயனர் பெயர், பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடும், அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும். நீங்கள் அடுத்த டைம் அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த டிஎன், அந்த போர்ட்டல் நான் மேலே ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு என்ட்ரு பண்ணி காமிச்சேன், TNREGINET, அதை போயிட்டு கிளிக் பண்ண உடனே இந்த பதிவுத்துறை போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு பயனர் பதிவு, அதை கிளிக் பண்ண உடனே உள்நுழைவுன்னு கேட்கும். அந்த உள்நுழைவில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணதும் நீங்கள் இங்கே இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் போட்டிங்கல்ல பயனர் பெயர், அந்த பயனர் பெயர், பாஸ்வேர்டு, இது ரெண்டுத்தையும் கொடுத்து கேப்சா கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் உள்ளே போயிடும். அது உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன ஈஸி பார்க்கணுமா, இல்லை பத்திர காப்பி ஏதாவது நகல் போடணுமா, இல்லை இன்னும் வேறு உங்களுக்கு என்ன வழிகாட்டி மதிப்பு பார்க்கணுமா, உங்கள் இடத்துக்கான மதிப்பு பார்க்கணுமா, இல்லை உங்களுக்கு கிரேப் ஆகணும், நீங்களாக உருவாக்கணும், இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க அதுக்கு உருவாக்கணும்னா நீங்களே உருவாக்கிக்கலாம். எல்லா வகையான ஆவணத்தையும் நீங்களே உருவாக்கிக்கலாம். இதில் டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது,